தொடர்ந்து சீசன் 8 வரைக்கும் பிக் பாஸ் பத்தின ஒரு பார்வை வேற மாதிரி இருந்தது. சீசன் 9 வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில பிக் பாஸா எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ராங்கான தகவல்கள் வந்திருக்கு. பிக் பாஸே நடக்கக்கூடாதுன்னு நிறைய கட்சி தலைவர்கள்லாம் பிரச்சனை பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு பிரவீன் அவர்களை எவிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போன வாரம் வந்துட்டு ஒரு அதிரடியா 4 பேர் வந்துட்டு உள்ள இறங்கி இருக்கிறாங்க, ஒயில்ட் கார்டு என்ட்ரியில இறங்கி இருக்கிறாங்க. ஸோ பிரவீன் வெளியே போனதும் நிறைய பேருக்கு வருத்தம் அளிக்கிறது. ஸோ நிறைய பேர் அவர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா விளையாடல அப்படிங்கிற கருத்துமே வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. ஆக்சுவலா பிரவீன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நான் வந்து இந்த சீசன்ல பார்க்கல. ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பிரவீன். அது மட்டும் இல்லாம மல்டி டேலண்டட் பர்சன் வந்து பிரவீன் தான். நான் இது ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருந்தேன் இந்த சீசன்ல. ஏன்னா எல்லார்கிட்டயுமே ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ எஃப்ஜே எடுத்துட்டீங்கன்னா பீட் பாக்ஸிங் நல்லா பண்ணுவாரு, அதே மாதிரி சாங்ஸ் நல்லா பாடுவாரு. கானா வினோத் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கானா சாங்ஸ் பாடுவாரு, நல்ல பீட் போடுவாரு. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சபரிலாம் நல்லா ஆக்டிங் பண்ணுவாரு, மோன் ஆக்டிங், அது மாதிரிலாம் நிறைய எல்லாருக்குமே நல்ல டேலண்ட் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையா தான் இருந்தார் பிரவீன். நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதால பிரவீனால அதை பண்ண முடியும். டாஸ்கா இருக்கட்டும், அதை தாண்டி அவருக்குள்ள இருக்கிற டேலண்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு பிரவீனோடைய எவிக்ஷன் வந்து சேனல் டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா ஓட்டிங் வைஸ் நம்மளுக்கு வந்து அன்அஃபிஷியல்ல ஒருத்தர் கீழே இருப்பாங்க, ஆனா அவங்கள தூக்க மாட்டாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சீசன்ஸ்ல. இப்ப எஃப்ஜே தான் கீழே இருக்காரு அப்படின்னா எஃப்ஜே வேணும்னா அவங்க வச்சுப்பாங்க, தூக்க மாட்டாங்க. நம்ம அன்அஃபிஷியல பாக்குறது எல்லாமே வந்து அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியல்ல எப்படி இவங்க வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா எடுத்துடலாம். இதுதான் வந்து டிசைட் பண்றது. அப்படி பார்க்கும்போது அந்த ரீசன் ஏத்துக்க முடியல. மக்கள் ஓட்டு போடல, அதனாலதான் பிரவீன் வெளியில போயிட்டார் அப்படிங்கறதே ஏத்துக்க முடியல. அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிரவீன் ரொம்ப திறமையானவர். அவர் எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. தூங்கிட்டு இருந்த ரம்யா உள்ள இருக்காங்கன்னும் போதுதான் என்னால அதை ஏத்துக்க முடியல.